மாறன் வீரா சீரியல் ஜனவரி 30 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீராவை வந்துட்டு ஒரு 4-5 ரவுடிங்க துரத்திக்கிட்டு வராங்கங்க. அப்போ வீரா எப்படியோ தப்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, ஏய் நீ யாருன்னே எனக்கு தெரியாதே, ஆனா உன் சாவு மட்டும் என் கையில தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கத்தியால குத்த போறாங்க. அப்ப நம்ம வீரா அதிர்ச்சியாகி கத்துறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம மாறன் ஹீரோ மாதிரி எஞ்சி கொடுக்கறாரு. டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சிக்கிறாரு. அப்ப நம்ம வீராவை அங்கிட்டு போய் நில்லுடி அப்படின்னு சொல்ல வீரா ஓரமா போய் நின்னுக்கிறாங்க. அப்ப மாறன் அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாரு. அப்ப ஒரு ரவுடி மாறனோட கையில அடிச்சிடுறாங்க. இதனால மாறனோட கையில காயம் பட்டுருது. அப்ப வீரா ஐயோ மாறா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறமா மாறன் மற்ற ரவுடிகளையும் அடிச்சு அந்த இடத்துல இருந்து துரத்துறாங்க. துரத்திட்டு நேரா நம்ம வீராவை பாக்குறாங்க. வீராவை பார்த்துட்டு நேரா வீரா கிட்ட ஏண்டி ஏண்டி இப்படி என் உயிரை போட்டு வாங்குற? கேஸ் நடந்துகிட்டு இருக்கேல, உன்னை யாரு வெளியில வர சொன்னது? எத்த சொன்னாலும் கேட்கறதே கிடையாது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நீ உண்மையை சொன்னியன்னா நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ண போறேன்? நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இப்படி பேசாத. அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிக்க போற? அதான் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், நான் தான் உன் அண்ணனை திட்டம் போட்டு கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு திரும்பி எதுக்கு நீ இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ற அப்படின்னு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏய் சரி அது இருக்கட்டும், என்ன எதுக்காக அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அது யாரு அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுது. அது யாரு அப்படின்னு என்கிட்ட சொல்ல, என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, வீரா இதுக்கு பின்னாடி யாரும் இல்லை. எனக்கு உன் அண்ணனை பிடிக்காது. நான் உன் அண்ணன் கூட சண்டை போட்டேன். அதனாலதான் உன் அண்ணனை காலி பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல டைமிங் கிடைச்சிச்சு. அதனால உன் அண்ணனை காலி பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எந்த வித கேள்வியும் கேட்காத. இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்னால முடியாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நீ எதுக்காக உண்மையை மறைக்கிற அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன் மாறா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ஹேய் அறிவில்லையாடி உனக்கு? இங்க பாரு, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் தலையவே அவனுங்க எடுத்திருப்பானுங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் எனக்கு உண்மை தெரியாமனாச்சும் போயிடுறேனே அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஹேய் அடிச்சன்னு வச்சுக்க, என்ன எப்படி பேசுற அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஆமா நீயும் உண்மையை சொல்ல மாட்ட, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னையும் விட மாட்ட, அப்புறம் இறந்து என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இது எல்லாம் எதுக்காக நீ பண்ற? இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே இவ்வளவும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் விவாகரத்தை கொடுத்துட்றேன், அம்மா தாயே வாங்கிக்கிட்டு நீ போயிருமா அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு மாறா, நீ தேவையில்லாம பேசாத, செம்ம டென்ஷன் ஆகிருவேன் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, நீ மரியாதையா வீட்டுக்கு வாடி, உனக்கு விவாகரத்துல கையெழுத்து போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு மாறன் கோவமா திட்டுறாரு. அப்ப மாறன் கோவமா திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மாறனோட கையில அடிபட்டிருக்கிறத நம்ம வீரா பாக்குறாங்க. பார்த்ததோட வீராவுக்கு செம்ம ஷாக்கு. வீரா நேரா மாறனோட கையை பிடிச்சி, என்ன மாறா இது காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப மாறன் சொல்றாரு, ஏய் விடுடி அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஏய் கைய காமி அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அடிபட்டிருக்கு. வீரா சொல்றாங்க, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, ஏய் சின்ன காயம்தான் விடு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏய் உன் திமிருத்தனத்தை எல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாறனை ஆட்டோவில் ஏற சொல்றாங்க. மாறனும் ஆட்டோவில் ஏறுறாரு. மாறன் ஆட்டோவில் ஏறினதோட வீரா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றாங்க. வீரா ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம வீராவுக்கு பல குழப்பங்கள். என்னன்னா, நம்ம மாறன் அந்த ருத்ராட்ச கொட்டையை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இது ஏது என் ரூமுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ருத்ராட்ச கொட்டையை நான் தான் எடுத்தேன், உன் அண்ணனோட கழுத்துல நான் தான் பறிச்சேன், உன் அண்ணனை திட்டம் போட்டு காலி பண்ணது நான் தான் அப்படின்னு தேவையில்லாம மாறன் அப்படியே சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியும் அப்புறம் ஒரு மாதிரியும் சொன்னாரு. ராகவன் பணத்தை எடுத்ததை நம்ம வீரா கண்ணால பார்த்தாங்க. ராகவன் பணம் எடுத்ததை வீரா கண்ணால பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, நம்ம ராமச்சந்திரன் மாறனை கூப்பிட்டு ஏன்டா பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி பேசினாங்க.
அப்ப மாறன் என்ன சொன்னாருன்னா, நான் பணத்தை எடுக்கலையே, என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ராகவன் வந்து தருக்கு பொறுக்குன்னு முடிச்சதோட நம்ம ம், மாறன் வந்துட்டு டக்குன்னு ஒத்துப்பாரு. ஆமா, நான் தான் காசை எடுத்தேன் அப்படின்னு. முன்னுக்கு பின்னு முரணாவே மாறன் ஃபர்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றதும் ஆமா அப்படின்னு சொல்றதும் நம்ம வீராவுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு சந்தேகமா இருந்துச்சு. மாறன் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வீராவுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு டவுட்டு தான். அப்புறமா அந்த ருத்ராட்சை பத்தியும் நம்ம வீரா யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சாட்சி நேரா ராகவனை கை காட்டினதை நம்ம வீரா பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாட்சி மாறனை சொன்னதோட வீரா இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதனால வீரா எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்பதான் வீரா நினைக்கிறாங்க, யாரை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாறா அப்படின்னு. வீரா ஒரே யோசனையோடயே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னா, வீரா போயிட்டு ஒரு கடை இருக்கும், அங்க நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வீரா டக்குன்னு ஆட்டோவை கொண்டு போய் அங்க உள்ள ஸ்டூல்ல விட்டுறாங்க. அப்ப மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த கடையில உள்ளவங்களும் ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வீரா டக்குன்னு ஆட்டோ விட்டு இறங்க போறாங்க. மாறன் டக்குன்னு வீராவை தடுத்து, ஏய் எங்க போற, நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நேரா வீராட்ட, இங்க பாரு, நீ ஆட்டோ ஓட்டுனன்னு தெரிஞ்சிச்சுன்னா விட மாட்டாங்க, அந்த உன் சட்டையை கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வீரா கிட்டேருந்து சட்டையை வாங்க வீரா சொல்றாங்க, பொறுமாறா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு, யாரு கேட்டாலும் நான் தான் ஆட்டோ ஓட்டுனேன்னு சொல்லணும், நீ ஆட்டோ ஓட்டுனேன்னு சொல்லிடாத அப்படின்ட்டு மாறன் ஆட்டோ விட்டு இறங்கி வராரு. இறங்கி நேரா அவங்கள வந்து பாக்குறாரு. அப்ப அவங்க நேரா மாறனோட சட்டையை பிடிச்சி, டேய் என்னடா ஆட்டோ ஓட்டுற, இன்னொரும் அவங்க உயிருக்கு ஆபத்தாகி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, ஒழுங்கா பார்த்து ஆட்டோ ஓட்ட மாட்டியா அப்படின்ட்டு மாறனை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா வீரா தான் ஆட்டோ ஓட்டுனாங்க, ஆனா மாறன் அடி வாங்குறாரு. வீரா ஓடி போய், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, மாறன் நேரா வீராட்ட, இங்க பாருங்க மேடம், நீங்க சவாரிக்கு தானே வந்தீங்க, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னதோட வீரா வந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப மாறன் வந்து அவங்க கிட்ட, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம வந்து விட்டுட்டேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவங்களும் சரி சரி போ அப்படின்னு சொல்றாங்க. மாறன் வந்துட்டு நேரா ஆட்டோ ஓட்டுறதுக்கு வராரு. அப்ப வீராவை, இங்க பாரு, நீ பின்னாடி உட்காந்துக்க, நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு மாறன் ஆட்டோ ஓட்டுறாரு. அப்ப வீராவுக்கு அப்பதான் வந்து செம்ம டவுட்டு. கண்டிப்பா இவன் ஆக்சிடென்ட் பண்ணல, வேற யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, இவன் பழிய ஏத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம வீரா நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம மாற நேரா வீராட்ட, பாத்தியாடி என்ன பிரச்சனை வருதுன்னு, இதுக்குதான் பேசாப்புல வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னேன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், எம்பிஏ படிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கு, நல்லா படி அப்படின்னு தானே சொன்னேன். ஆனா அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஆட்டோவில் வந்ததுனால சரி, நீ மட்டும் வந்திருந்தியன்னா என்ன ஆகுறது. இங்க பாரு, போலீஸ் கேஸ் ஆயிட்டுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல லைஃபு, நீ படிச்சுக்கிட்டு வேற இருக்க, அதனால இந்த மாதிரியெல்லாம் நைட்ல எல்லாம் வண்டி ஓட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீராட்ட தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வராரு. அப்ப நம்ம வீராவுக்கு அப்பதான் தோணுது, கண்டிப்பா மாறன் யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட பழியை ஏந்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வீரா கண்டுபிடிக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க வீரா. அங்க போனதோட நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க ரூம்ல வந்துட்டு புடவை மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. வீரா இங்கேருந்து போறாங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா வாமா, எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல நானும் மாறனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அதான் போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம் கேக்கு வெட்டி அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி வந்துட்டு, ஓ அப்படியா வீரா அப்படின்னு கேட்க, வீரா நேரா வள்ளி கிட்ட, நடக்காதுன்னு தெரியுதுல வள்ளியம்மா, அப்புறம் என்ன கேக்குறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி ஷாக் ஆகுறாங்க. வீரா சொல்றாங்க, நாங்க 2 பேரும் அப்படி சந்தோஷமா வாழல அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகி பாக்குறாங்க வீராவை. அப்ப வீரா போயிட்டு நேரா வீட்டு தாப்பா போடுறாங்க. இத பார்த்ததோட நம்ம வள்ளி கொஞ்சம் குழப்பமாகறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, நான் எதுக்காக இப்படி ரூம் கதவை சாத்தினேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. இப்ப நம்ம பேச போற விஷயம் யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப கவலைப்படுவாங்க, மனசு வருத்தப்படுவாங்கல்ல, அதனாலதான் தாப்பாவை போட்டேன் அப்படின்னு. மாமாவுக்கெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருவாருல்ல. நானும் உங்களை என்னமோன்னு நினைச்சேன் வள்ளியம்மா, ஆனா நீங்க இப்படி சைலண்டா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க. வீரா சொல்றாங்க, நீங்க வந்துட்டு ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு 3 பசங்களும் ரொம்ப முக்கியம்,
3 பசங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவங்க என் உயிர் உலகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. நானும் அதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் எல்லாருமே அதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது வீரா இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, உங்களுக்கு அந்த 3 பசங்கள்லாம் முக்கியம் இல்லை, அதுல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். 3 பசங்கள்லாம் உங்களுக்கு முக்கியமே இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும்தான் முக்கியம். அந்த ஒரு பையனுக்காக இன்னொரு பையனை பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சியாகி, வீரா என்ன வீரா இப்படி பேசுற, நான் என்ன வீரா பண்ண அப்படின்னு. அப்ப வீரா அங்கேருந்து வள்ளி பக்கத்துல வந்துட்டு, அம்மாமா ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, நீங்க எந்த உண்மையை மறைக்கிறீங்களோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகி, வீரா நீ எதை பத்தி பேசுற, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, தப்பாதாம்மா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இத்தனை நாளும் நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்துட்டேம்மா, தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். யாரு நல்லவங்களோ அவங்கள கெட்டவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன், யாரு கெட்டவங்களோ அவங்கள போய் நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இத்தனை நாளும் மாறன் என்ன தப்பு நடந்தாலுமே அவன் பாட்டுக்கும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பழிய ஏத்துப்பான். என்ன இவன் பெரிய ஏசுநாத மாதிரி எல்லாத்தையும் இவனே ஏத்துக்கிறானே அப்படின்னு நானும் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்பதாம்மா புரியுது, அவன் இப்படி இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், அப்படி நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்கல்ல அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சியா வீராவை பாக்குறாங்க. ஏதோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி இந்த வீட்டுக்கு நீங்க அவனை நேர்ந்து விட்டுருக்கீங்கல்ல. அப்ப வள்ளி வீரா பேசுனது எல்லாம் கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, வீரா என்னவா இப்படி பேசுற, மாறன் என் உசுருமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அப்படிதாம்மா நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பதாம்மா புரியுது, இத்தனை நாள நான் உங்களை அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு அது எல்லாமே வேஸ்ட், உங்களை எதுக்காக இப்படி அம்மான்னு கூப்பிட்டேன்னே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு வீரா தொடர்ந்து வள்ளிய செமையா தாக்கிட்டு இருக்காங்க. வீரா சொல்றாங்க, என்னை நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன், என் பெத்த அம்மாவுக்கு அப்புறம் உங்களை தான் நான் அம்மான்னு கூப்பிட்டேன், அது சும்மா வாயினால கூப்பிட்டது கிடையாது, நான் மனசார கூப்பிட்டேன், ஆனா அது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல. இந்த குழப்பம் எல்லாத்துக்குமே நீங்களும் ஒரு காரணம் தான், நீங்க மட்டும் உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இங்க பாருங்க, இதனால எங்களோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியும்ல. வீரா கேக்குறாங்க, கண்டிப்பா மாறன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சந்தேகமா இருந்துச்சு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், நான் அவனுக்கு விவாகரத்து வரைக்கும் கொடுக்க போயிட்டேன், அது எல்லாத்தையுமே வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களால முடிஞ்சிருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம், என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டீங்கல்ல, அது எப்படிமா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும், மாறனோட வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கல்ல. அப்ப நம்ம வீரா கேக்குறாங்க, ஏமா இப்படி எல்லாம் பண்ணீங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்துட்டு வள்ளிக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வள்ளி என்ன பண்றாங்கன்னா, மனசுல யோசனை பண்ணி பாக்குறாங்க. ஆரம்பத்துல மாறன் சொன்னாருல்ல, நீ மட்டும் உண்மையை பத்தி வீரா கிட்ட சொன்னியன்னா நான் லெட்டர் கூட எழுதி வைக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு நம்ம மாறன் வள்ளி கிட்ட ஆல்ரெடி வான் பண்ணியிருப்பாரு. அதைத்தான் நம்ம வள்ளி வந்து யோசனை பண்ணி பாக்குறாங்க. உடனே நம்ம வள்ளிக்கு பயம், நம்ம இந்த விஷயத்தை பத்தி மாறன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு, வீராட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப வீரா வந்துட்டு டக்குன்னு ருத்ராட்சியை எடுத்து காமிக்கிறாங்க பர்சுலேருந்து. ருத்ராட்சியை பார்த்ததோட வள்ளி ஷாக் ஆகுறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, இது தேர் தெரியுமா, இது என் அண்ணனோடது அப்படின்னு. அப்ப வள்ளி ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, இது என் அண்ணன் ஆட்டோலேருந்து எடுத்தது, மாறனோட ரூம்ல இருந்தது என் அண்ணனோட ருத்ராட்சை கிடையாது. வீரா கேக்குறாங்க, இது என் ரூம்ல இருந்து எடுத்தது இல்ல, என் அண்ணனோட ஆட்டோலேருந்து எடுத்தது, இந்த ருத்ராட்சை தானே மாறனோட ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே மாறனை சந்தேகப்பட்டாங்க. அப்ப கூட நீங்க மாறனுக்கு ஆதரவா எதுவுமே பேசல இல்ல அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, அன்னைக்கு மாறன் மேல திருட்டு பள்ளி விழுந்துச்சுல்ல, அப்ப அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும், பணத்தை எடுத்தது ராகவன் மாமா, அதை என் கண்ணால பார்த்தேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்ப கூட நீங்க சைலண்டா இருந்தீங்கல்ல, அது எப்படிமா மாறனுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் அப்படியே கப் சிப்புன்னு அமைதியாகிடுறீங்க சைலண்டா அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம வள்ளிக்கு மனசு வலி தாங்க முடியல. அப்ப வீரா கேக்குறாங்க, இதெல்லாம் யாரை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
கேட்குறேன், அப்படி உங்களுக்கு யாரு மேல ரொம்ப பாசம்? இதுக்காக மாறனை வந்துட்டு இடையில இழுத்து விட்டீங்க. இதனால மாறன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களே, அப்படி யாரை காப்பாத்த நினைக்கிறீங்க அப்படின்னு வீரா கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இது எல்லாத்தையுமே என்னால ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு நிரூபிக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ணல. நீங்க என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நீங்க இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேக்குறாங்க. இதெல்லாம் ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதாது. ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களை நான் மூஞ்ச பார்க்கவே மாட்டேன். நான் கண்டிப்பா உங்களை தலை முழுக்கிட்டு போயிடுவேன். நான் வந்துட்டு உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டது உண்மை. நான் மனசார தான் கூப்பிட்டேன். நீங்க என்ன மகளா நினைச்சு இருந்தீங்கன்னா நீங்க இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். அப்படி நீங்க எந்த உண்மையை மதிக்கிறீங்க? யாரை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க உண்மையை சொல்லல, அப்புறம் நான் உங்களை தலை முழுகிட்டு போயிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி ஓடி வராங்க, வீரா அப்படின்னு. அப்ப வீரா திரும்பி பார்த்து, இது என் அண்ணன் மேல சத்தியம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வள்ளி. அப்ப வள்ளி நேரா வந்துட்டு வீராவை பார்த்து, ஐயோ வீரா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளியை பார்த்து, அம்மா நான் இதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா என்னை மன்னிச்சிரு வீரா, அன்னைக்கு அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது மாறன் இல்லை ராகவன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. அப்ப நம்ம வீரா நேரா நம்ம வள்ளியை பார்த்துட்டு அதிர்ச்சியா பார்க்க அப்படியே வள்ளி அழுகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான். மாறன் தான் வந்துட்டு அந்த பழியை ஏத்துக்கிட்டான். அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவார் அப்படிங்கிறதுக்காக மாறன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்பதான் வீரா எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இத்தனை நாளும் மாறனை நான் என்ன சொல்லி பேசியிருக்கேன்? என் அண்ணனை கொலை பண்ணவனோட நான் இப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிதான் அவனை அவ்வளவு காயப்படுத்தியிருக்கேன். அவனை கேவலமா பேசியிருக்கேன், அவனை திட்டியிருக்கேன். ஆனா அவன் மேல எந்த தப்பும் இல்லையே, இத்தனை நாள் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு நம்ம வீராவுக்கு ரொம்ப கவலை தாங்க முடியல. இன்னொரு பக்கம் வீரா என்ன நினைக்கிறாங்க, இந்த ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப ஹாப்பியா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இப்படிப்பட்ட சுயநலவாதியா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வீரா ரொம்ப கோவப்படுறாங்க. வீரா இங்கேருந்து வந்து வள்ளிக்கிட்ட, இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்த பத்தி நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, வீரா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, சரி வள்ளியம்மா, நீங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா மட்டும் போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ராகவனை பத்தி யோசனை பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாறனை நம்ம எப்படி அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், திட்டணும். ஆனா அவன் மேல எந்த தப்புமே இல்லை பாவம் மாறன். நான் திட்டினப்பெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பானே அப்படின்னு வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.